குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜா சார் பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? குட். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக பார்க்க போகிற தியரம் பார்த்தீங்கன்னா பிபிடி தியரம். சார் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எடுக்கணும் அப்படின்ட்டு. பிபிடினா என்ன அப்படின்னா பேசிக் ப்ரொபோர்ஷனலி தியரம். அதுக்கு இன்னொரு நேம் இருக்குது, ஆர் தேல்ஸ் தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, a straight line drawn parallel to sides of a triangle intersecting the other two sides divides the sides in the same ratio அப்படின்னு இருக்கும். இது நான் டயக்ராம் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், உங்களுக்கு தெளிவாக புரியும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஏபிசி. ஏ பி சி a straight line drawn parallel to sides of a triangle. இந்த பிசிக்கு பேரலாக சார் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ண போகிறேன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன். திஸ் பிளேஸ் சார் டின்னு வச்சுக்கிறேன், இதை சார் இன்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் நான் பிசிக்கு பேரலாக ட்ரா பண்ணிக்கிறேன். அதான் இங்கே கொடுத்துட்டாங்க, a straight line drawn parallel to side of a triangle. பிசிக்கு பேரலாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணும் பொழுது intersecting the other two sides, இந்த சைட்ஸுக்கு பேரலாக ட்ரா பண்ணும்போது அதர் டூ சைட்ஸ் அது இன்டர்செக்ட் பண்ணுது. The intersecting place is D and E. The other sides divides the sides in the same ratio. Same ratioல இருக்கணுமா, இதான் இந்த தியரம். இந்த சேம் ரேஷியோல என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இதான் AD by DB equal to AE by EC, இதான் தியரம். ஸோ to prove AD by DB left hand side and right hand side also same model AE by EC. So this is theorem. Left hand side AD by DB இந்த சேம் ரேஷியோ கொடுத்துருப்பாங்க, அதை ஈக்குவல் பண்ணுறதா கொண்டு வரேன். AD by DB is equal to AE by EC, இதான் தியரம். இந்த தியரம் எப்படி வச்சு ப்ரூவ் பண்ணுறதா சம்மு. ஸோ சார் கிவன் எடுத்து ரைட் பண்ணிக்கிறேன். கிவன் என்ன இருக்குது அப்படின்னா, இன் ஏ ட்ரையாங்கிள் ஏபிசி, இந்த ஏபிசியில் D is a point on AB and E is a point on AC. ஸோ கிவன் டயக்ராமில் என்ன இருக்கோ அதை எடுத்து ரைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, சார் எக்ஸ்ட்ரா ஒரு டயக்ராம், இந்த டயக்ராம்லேயே எக்ஸ்ட்ரா ஒன்று ட்ரா பண்ண போகிறேன். என்னென்னு பாருங்கள். ட்ரா BE and EF. This is one of the height perpendicular. Draw BE and EF. And another one, draw CD and DG. This is one of the perpendicular line. Perpendicular height. அப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் என்ன ரைட் பண்ணலாம் அப்படின்னா, இல்லை நீங்கள் இதை மட்டும் ரைட் பண்ணிக்கங்க போதும். ட்ரா DE is parallel to BC. இது ஒன்று மட்டும் ரைட் பண்ண கூட போதும். ட்ரா DE is parallel to BC. ப்ரூஃபுக்கு வரேன், நல்லா லிசன் பண்ணுங்கள். புக்கில் ஒரு மெத்தட் போட்டிருப்பாங்க, சார் ஒரு ஈஸியான மெத்தட் நான் டீச் பண்ண போகிறேன், நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இது லாஸ்ட் இயர் புக்கில் இருந்த மெத்தடு, ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் யூ டேக் டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் ட்ரையாங்கிள். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ADB. உங்களுக்கு புரியுறக்கா நான் சைடில் வந்து டயக்ராம் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைட் ட்ரையாங்கிள் இப்படி இருக்குது. திஸ் இஸ் AD and B இங்கே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா E இருக்கும். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ட்ரையாங்கிள் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வரும். ஃபஸ்ட்டு பாருங்கள், AD, இந்த ட்ரையாங்கிள் AD. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். இந்த EF, இந்த EF இருக்குல்ல, இந்த EF is the height of the AD, DB, AB. இந்த EF ஃபுல்லாக இந்த சைடுக்கு ஹைட்டு, பிகாஸ் திஸ் இஸ் a perpendicular. நீங்கள் இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். EF is the perpendicular of AD, DB, AB. இந்த சைடுக்கு ஃபுல்லாக இதான் ஹைட்டு. ஸோ இங்கே நீங்கள் என்ன ரைட் பண்ணலாம் அப்படின்னா, EF is perpendicular to AB and DG is perpendicular to AC. இதை நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். EF is perpendicular to AB, DG is perpendicular to AC. அந்த சைடுக்கு ஃபுல்லாக அதான் ஹைட்டு. ஸோ இப்போ நான் என்ன ரைட் பண்ண போகிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டேக் டு ட்ரையாங்கிள் ADE. இந்த ADE ட்ரையாங்கிள் ரைட் பண்ணுறேன். ADE எல் ஷேப், இந்த எல் ஷேப் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல் ஷேப் ADE. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ADE. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா நம்ம இங்கே சின்ன வயசுலேயே படிச்சிருப்பீங்க, ஆஃப் இன்ட்டு B இன்ட்டு H படிச்சிருப்பீங்க. ஸோ அதை இங்கே ரைட் பண்ண போகிறேன். ADE, இந்த ட்ரையாங்கிளில் பேஸ் பார்த்தீங்கன்னா AD. ஸோ ஆஃப் இன்ட்டு இல்லை ஃபஸ்ட்டு டூ பார்ட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க, அதான் பேஸில் வரும். AD
இதுக்கு ஹைட்டு பார்த்தீங்கன்னா இந்த இஎஃப் இதான் இதுக்கு ஹைட்டு, இஎஃப் தான் ஹைட்டு. ஸோ இஎஃப். நெக்ஸ்ட் ஒன் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் எடுத்துடுங்க, இந்த எல் ஷேப் எடுங்க, இந்த எல் ஷேப். ஃபஸ்ட்டு ஏடிஇ, நெக்ஸ்ட்டு டிபிஇ. half into இங்கே பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிபி இன்ட்டு அதே ஹைட்டு தான், இந்த சைடுக்கு ஃபுல்லாக இதான் ஹைட்டு இஎஃப். ஸோ சார் ரெண்டுமே டிவைட் பண்ண போகிறேன். டிவைட் 1/2. ஸோ ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஏடிஇ டிவைட் பை ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் டிபிஇ. ஸோ இதை 1ன்னு வச்சுக்கோங்க, இதை நீங்கள் 2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் half into AD into EF. கீழே செகண்ட் ஒன் half into DB into EF. So this is one of the right angle triangle DBC. Sorry, DBC. இங்கே இருக்கும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் DBC. ஸோ இதை கேன்சல் பண்ணுறேன் சார். half கேன்சல் ஆகுது, EF கேன்சல் ஆகுது. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா டிபி AD by டிபின்னு இருக்கும். சார் சைடில் ரைட் பண்ணிக்கிறேன், இடம் இல்லாதனால AD by DB. திஸ் இஸ் ஒன், ஃபஸ்ட் ஒன். அதெல்லாம் லிசன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் யூ டேக் டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் ட்ரையாங்கிள். லெஃப்ட் ஹேண்ட் சைட் ட்ரையாங்கிள் நான் டேக் அவுட் பண்ணும்போது ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ADE, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ADEயில் இருக்கும்போது பேஸ் AD, ஹைட் வந்து EF, half into AD into EF. அதே மாதிரி டவுன் பிளேஸ் DBCயில் எடுக்கிறேன், half into DB into EF. இப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணுறேன், EF கேன்சல், half கேன்சல், AD by DB. ஃபஸ்ட் ஒன் இது LHS வந்துருக்கும். இதோ AD by DB ஆன்சர் அங்கே வந்துருச்சு. எல்லாம் நீங்கள் டேரெக்டாக இங்கே LHS கூட போட்டுக்குங்க, LHS. இப்போ RHS ஆன்சர் வரணும், AE by EC வரணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ரையாங்கிளில் இந்த டயக்ராமில் எப்படி நம்ம லெஃப்ட் சைடு எடுத்தோமோ சேம் மாடல் இப்போ ரைட் ஹேண்ட் சைட் டேக் அவுட் பண்ணுங்கள். சிமிலர்லி அப்படின்னு போட்டு டேரெக்டாக முடிச்சிடலாம் நீங்கள், இல்லைன்னா சிமிலர்லின்னு போட்டுங்க. சிமிலர்லி 3L போட்டு மேலே LY, சிமிலர்லின்னு போட்டு இப்போ ரைட் ஹேண்ட் சைட் டேக் அவுட் பண்ணுங்கள். ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் AED ஈக்குவல் டு, சார் டேரெக்டாக போட்டுறேன், ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள், எந்த ட்ரையாங்கிள் ECB half into இதில் பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த AE வரும், இன்ட்டு இதில் ஹைட் பார்த்தீங்கன்னா DG, ரைட் ஹேண்ட் சைடு வந்து DG தான் ஹைட்டு, பை இதில் பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த EC வரும், இந்த EC. ஏன்னா இந்த சைடு தான், இந்த சைடு தான் பேஸ் இதுக்கு எல்லாமே. இதில் ஹைட்டு அதே DG தான். ஸோ ரெண்டுமே டிவைட் பண்ணுறேன், half கேன்சல், DG கேன்சல். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா E by ECன்னு வரும், AE by EC. திஸ் இஸ் RHS. ரெண்டையும் செக் பண்ணி பாருங்கள், AD by DB, AE by ECன்னு இருக்கும். ஸோ LHS RHS செக் பண்ணி பார்த்தா ரெண்டு ஆன்சர் வந்துருக்கும். அவ்வளோதான், ஆன்சர் முடிச்சிருங்க. தட் ஃபோர் ஃப்ரம் LHS அண்ட் RHS. இல்லை இதை பார்ட் 1 பார்ட் 2ன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரம் 1 and 2, ஃப்ரம் 1 and 2 அப்படின்னு போட்டு AD by DB is equal to AE by ECன்னு முடிச்சிருங்க. ஹென்ஸ் இட்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளோதான் ஆன்சர். அதெல்லாம் லிசன் பண்ணுங்க. A straight line drawn parallel to sides of a triangle intersecting the other two sides divides the same ratio அப்படின்னு இருக்கும். எனி ஒன் ஆஃப் தட் லைனை வந்து ஒரு சைடுக்கு பேரலாக ட்ரா பண்ணும்போது அதர் டூ சைட்ஸ் அது இன்டர்செக்ட் பண்ணுது, அதுக்கு பேர் வந்து D and E. நெக்ஸ்ட் சார் என்ன பண்ணிக்கிறேன்னா ட்ரா BE அண்ட் EF ட்ரா பண்ணுறேன். அது மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு CD அண்ட் DG நான் ட்ரா பண்ணுறேன். இப்போ நீங்கள் இதெல்லாம் கிவன், நீங்கள் இப்போ டயக்ராம் பார்த்து அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். ப்ரூஃப் நல்லா லிசன் பண்ணுங்கள். ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ADE, லெஃப்ட் ஹேண்ட் சைட் ட்ரையாங்கிள். ஃபர்ஸ்ட் யூ டேக் டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் ட்ரையாங்கிள் ADE. ADEயில் எடுக்கும்போது ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஃபார்ம் அப்ளை பண்ணுறேன். half into பேஸ் இன்ட்டு ஹைட்டு. இங்கே பேஸுங்கிறது AD தான், ஏன்னா இந்த சைடு ஃபுல்லாக பேஸ், இதான் ஹைட்டு. அப்போ AD ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா EF சார் போட்டிருப்பேன். அண்ட் அனதர் ஒன் ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் DBC இந்த பார்த்துக்கு எடுக்கிறேன். இந்த பார்த்துக்கு எடுக்கும்போது அதே மாதிரி பேஸ் வந்து இது, ஹைட் வந்து இந்த EF தான். ஏன் சார் இந்த சைடுக்கு ஃபுல்லாமே EF தான் ஹைட்டு. ஸோ அப்ளை பண்ணுறேன், ஃப்ரம் 1 and 2 போடுறேன், டிவைட் பண்ணுறேன், ஆன்சர் வந்துச்சு. சிமிலர்லி சேம் மாடலில் அதை அப்ளை பண்ணுறேன். ரைட் ஹேண்ட் சைட் ட்ரையாங்கிள் அப்ளை பண்ணுறேன், ரைட் ஹேண்ட் சைட் ஆன்சர் வருது. ரெண்டையும் ஈக்குவல் பண்ணால் ஆன்சர் ஓவர். ஸோ வெரி சிம்பிள் தியரம். 1 or 2 டைம் இந்த வீடியோவை கேளுங்க, உங்களுக்கு கிளியராக புரியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.